தான் நாடியவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான். இன்னும் எவர் கல்வி ஞானம் கொடுக்க பெறுகின்றாரோ நிச்சயமாக அவர் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார். அல் குர்ஆன் 2ஆம் அத்தியாயம் 269வது வசனம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற மேன்மையானவருக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கும் எங்கள் இனிய பொன்னான காலை வணக்கங்கள். உழைப்பால் கனிந்த சிகரமே, உனக்காக குனிகிறது என் சிரமே. 38 ஆண்டுகள் தம் கல்வி பணியிலே திளைத்து சிறந்து கோலோச்சி தன் பணி நிறைவு காணும் எமது மதிமிகு அறிவியல் ஆசிரியை திருமதி மும்தாஜ் அவர்களின் ஆசிரிய சாதனையை அங்கீகரித்து அன்புடன் எங்களது இதயம் கனித்து வழங்கும் வாழ்த்து மடல். மலைப்பகுதிகளை சூழ்ந்து கொண்டிருக்கும் குறிஞ்சிப்பூவின் ஊதா பூக்கள் மலரும் நீலமலையின் அடிவாரத்திலே பவ்யமாய் பணிந்து நிற்கும் பந்தல்லூரின் பண்பாளனாய் திகழ்ந்த பெருமை மிகு திரு அப்துல் ரஹ்மான் ருக்கியா அவர்களால் ஈன்றெடுத்த அறுவரில் இளையோரே எங்கள் மொட்டே. இந்த நேரத்தில் நான் ஒரு சிறு கதையை உங்களிடம் கூற வருகின்றேன். வாழ்த்துரைக்கிடையே என்னுடைய உரையை கேட்டு மகிழவும். நம் மும்தாஜ் ஆசிரியர் அவர்களின் தந்தை மரியாதைக்குரிய திரு அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றிய ஒரு சில வரிகள் உங்கள் முன் கூற கடமைப்பட்டுள்ளேன். இது ஒரு வரலாறு என்றே வைத்துக் கொள்வோம். அதாவது நம் பள்ளி தோன்றிய வரலாற்றின் முன்னுரை. 1954ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இப்பந்தல்லூரில் 2 பள்ளிகள் மட்டும்தான் இருந்தது. ஒன்று ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி. இப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மலையாள வழி கல்வி மட்டும்தான் இருந்தது. இன்னொன்று அரசு உயர்நிலை 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் மலையாள கல்வி வழி மட்டும்தான் இருந்தது. இவ்வேளையில் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் பந்தல்லூர் மழலைகளுக்கு தமிழ் கற்க ஆரம்ப கல்வி வேண்டும் என்னும் தேவையை நம் பிரான்சிஸ் சேவியர் ஆலயத்தின் அன்றைய பங்கு தந்தையிடம் கூற அவர் மூலம் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டியின் வழி இப்பள்ளி துவங்கப்பட்டது. அதன்பின் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இப்பள்ளிக்கு மாணவர்களின் சேர்க்கைக்கு ஆற்றிய தொண்டுகள் ஏராளம். எனவே இன்று வானோக்கி வளர்ந்து நிற்கும் இப்பள்ளியின் அடித்தளம் அமைக்க ஏதுவானவர்களே மிகவும் குறிப்பிடத்தக்கவர் நம் மும்தாஜ் ஆசிரியரின் தந்தை திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்பதில் இந்நேரத்தில் நன்றியோடு கூறிக்கொள்கிறேன். நன்றி. அண்மை மாநிலமாம் கர்நாடகத்தில் அரண்மனை நகரமாம் மைசூரின் ஆதவனாம் அன்வர் பாஷாவின் கரம் பற்றி நல்லறமாம் இல்லறத்தை நயமாய் நடத்தி வரும் நங்கையருள் சிறந்தவரே, அந்தோ நான் ஒன்று கூற விளைகின்றேன். புனித பிரான்சிஸ் சேவியர் பள்ளியின் முன்னாள் மாணவி நீயும் இப்பள்ளி வளாகத்தின் விதைத்த விதையில் வளர்ந்த விருட்சம் நீர் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். உன் ஆசிரியர் பணிக்கு அகவை 38 ஆண்டுகள், சரியாக கோடிட்டு கணக்கிட்டால் 40 ஆண்டுகள். அப்பப்பா, நினைக்கையிலே என் நெஞ்சம் நெகிழ்கின்றது. 1986இல் உன் பள்ளியான் புனித பிரான்சிஸ் சேவியர் பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கு அறிவியல் ஆசானாய் அடியெடுத்து வைத்தாய். 2 நூற்றாண்டுகளில் உன் பணி, அதாவது 20ஆம் நூற்றாண்டில் நீ பணிக்கு நுழைந்தாய். 21ஆம் நூற்றாண்டில் நீ பணி நிறைவு கண்டாய். உன் உழைப்பின் மதிப்பு சால பெரிது. 40 வருடங்கள் உந்தன் கல்வி தேசத்திலே அறியாததை